சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சத்யா வந்து ரோஹிணியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ சிந்தாமணி வந்து ஒளிஞ்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் முத்துமேன 2 பேருமே வீடியோ கால் பண்ணிவிட்டு நம்ம கிறிஷ் கூட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரும் போயிடுவார். உடனே சிந்தாமணி வந்து வெளியே வந்து இதை இப்படியே நீங்கள் விடக்கூடாது, நீ ரோஹிணி நீ மனோஜ் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் முத்துக்கு மீனாக்கு வந்து அந்த ரூம் கொடுத்துருக்குமா, அவர் வந்து பூவெல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து அவங்க கூட ஹக் பண்ணிவிட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மனோஜுக்கு வந்து ஒரு கனவு வரும், ரோஹிணி வந்து மனோஜை துரத்துற மாதிரி. அப்போ ரோஹிணி என்னை விட்டுருன்னு சொல்லுவாங்களா, அப்போ கரெக்டாக விஜயா வந்துடுவாங்க. என்னடா என்ன ஏக்கடா இப்படி அலறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அவள் என்னை துரத்திக்கிட்டு வராமா ரோஹிணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையும் வந்துடுவார். என்ன காஃபின்னு வரலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வெளியே படுத்திருந்தாலே கரெக்டான டைமுக்கு காஃபி வராது, இல்லை ரூம் அவளுக்கு தனியாக கொடுத்தா அவள் வந்து ஒழுங்காக வருவாள், 9 மணிக்கு தான் எந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக மீனா வந்து வெளியே இருந்து பூஜைலாம் பண்ணிட்டு வருவாங்க. பின்னாடியே முத்துவும் ஃபாலோ பண்ணி இந்த சீனில் மனோஜ் வந்து ரோஹிணி கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அதை வந்து விஜயா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்னடா எப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து மீனா கூட ஆமாம் டான்ஸ் தானே ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ரவி சுருதி 2 பேருமே கடையில் நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே நீத்து வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க கொடுத்து வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பிரச்சனை இப்படி நடந்துட்டுருக்கு, எல்லாம் ஒன்றால தாண்டி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பழி போட்டுட்ருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.